ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 6/12/25. मीठे बच्चे, ये शरीर रूपी खिलौना आत्म रूपी चैतन्य चाबी से चलता है। तुम अपने को आत्मा निश्चय करो तो निर्भय बन जाएंगे. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரம் என்ற பொம்மையை ஆத்மா என்ற சைத்தன்ய சாவியினால் நடத்துகிறது. இந்த சரீரம்ங்கிற பொம்மை எப்படி கீ போட்டு தான் ஓடும். சில பொம்மைகள் கீ போட்டால் தான், கீ கொடுத்தோன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுபோல் ஆத்மாங்கிற சாவி தான் இந்த சரீரங்கிற பொம்மையை ஓட வச்சிட்டு இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உறுதி செய்யுங்கள், பயமற்றவர் ஆகிவிடுவீர்கள். प्रश्न, आत्मा शरीर के साथ खेलते नीचे आए हैं, इसके लिए उसको कौन सा नाम देंगे? கேள்வி, ஆத்மா சரீரத்துடன் விளையாட்டை விளையாடுவதற்காக கீழே வந்திருக்கின்றது. ஆகையால் இதற்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? உத்தர், கட்புத்தலி, அதாவது பொம்மலாட்டம். जैसे ड्रामा में कठपुतलियों का खेल दिखाते हैं, वैसे तुम आत्माएं कठपुतली की तरफ हर 5 वर्ष खेल खेलते नीचे पहुंच गई हो. बाबा आए हैं तुम कठपुतलियों को ऊपर चढ़ने का रास्ता बताने. பாபா சொல்கிறாங்க, பொம்மலாட்டம் எப்படி பாருங்க, நாடகத்தில் பொம்மலாட்டம் விளையாட்டுலாம் காட்டுறாங்க இல்லையா? மேலேருந்து கயிறு வச்சு ஆட்டுவாங்க, அப்போ கீழே பொம்மைகள்லாம் ஆடும் அசையும். அதே போல் நம்ம ஆத்மாக்கள் பொம்மைகள் போல் 5000 வருஷத்திற்கான விளையாட்டு விளையாண்டு 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 இப்போ கீழே வந்துட்டோம். பாபா வந்திருக்கிறார் பொம்மைகளுக்கெல்லாம் மேலே போகிறதுக்கான வழிகாட்டுவதற்காக. அப் தும் ஸ்ரீமத் கி சாபி லகாவோ तो ऊपर चले जाएंगे. இப்போ நம்ம ஸ்ரீமத்துங்கிற சாவி போட்டோன்னா நம்ம ஆத்மா மேலே போயிடலாம். பாபா முரளியினுடைய சாரத்தில் என்ன சொன்னாங்க? சரீரம் பொம்மை, இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய சாவி யாரு? ஆத்மா. சாவி போட்ட ஆத்மா இருந்தால் தான் சரீரம் இயங்கும். அடுத்து பாபா கேள்வி பதில் என்ன சொல்கிறாங்க? நாம தான் இந்த பொம்மையை ஆட்டக்கூடியவர். இப்போ பொம்மை இங்கே இருக்கும், ஆனால் ஆட்டக்கூடிய ஆத்மா என்னாகணும்? மேலே போகணும். இப்போ ஆத்மாவுக்கு சாவி போடணும். சாவி போட்டால் மேலே போயிடலாம். எந்த சாவி போடணும்? ஸ்ரீமத்துங்கிற சாவி போட்டணும். இப்போ நம்ம மேலே போயிடுவோம். கீத் பாடல். மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா, மாபெரும் சபையில் ஜோதி எழுந்தது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को श्रीमत देते हैं. कभी कोई की चलन अच्छी नहीं होती तो माँ बाप कहते हैं तुमको शल ईश्वर मत दे. बेचारों को पता नहीं कि ईश्वर सचमुच मत देते हैं. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். ஒருபோதும் நம்முடைய நடத்தைகள் கெட்டதாக இருக்கக்கூடாது. சொல்லுவாங்களே, ஒரு குழந்தையினுடைய நடத்தை பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னு அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஈஸ்வரன் கடவுள் வந்து தான் வழி சொல்லணும், உனக்கு கடவுள் தான் திருத்தணும்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், அப்படி சொல்கிறவங்களுக்கே தெரியாது கடவுள் உண்மையிலே நேரடியாக வந்து வழி சொல்லிட்டு இருக்கிறாரு, மாற்றத்தை கொண்டு வர்றாரு என்பது கூட தெரியாமலேயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஈஸ்வரிய வழிமுறைகள் என்பது கிடைச்சிட்டு இருக்கிறது. रूहानी बाप बच्चों को श्रेष्ठ मत दे रहे श्रेष्ठ बनने के लिए. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு சிரேஷ்டமான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார், சிரேஷ்டம் ஆகுவதற்காக. हम उनके मत पर चल मनुष्य से देवता बन रहे हैं तो सिद्ध होता है मनुष्य को देवता बनाने वाला वही बाबा है. நாம அவருடைய வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதாவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். அப்போ என்ன உறுதியாகிறது? மனிதர்களை தேவதாவாக ஆக்கக்கூடியவர் அதே பாபா தான் வந்திருக்கிறார். இப்போ हम आत्मा है ये पक्की पक्की आदत डालनी है. जैसे खिलौने की चाबी दी जाती है तो डांस करने लग पड़ते हैं, तो आत्मा भी शरीर रूपी खिलौने की चाबी है. நான் ஆத்மா என்ற பழக்கத்தை பக்காவாக உருவாக்கிக்கணும். எப்படி பாருங்க, பொம்மைக்கு சாவி கொடுத்தா அந்த பொம்மை டான்ஸ் பண்ணும், நடக்கும், ஓடும், தவழும், எல்லாமே சாவி கொடுத்தாதான். அதே போல தான் நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற பொம்மைக்கான சாவியாக இருக்கின்றேன். तुम समझते श्रीमत से हमको चाबी मिल रही है, हम फुल सदो प्रधान बन जाएंगे. सारा पाठ रिपीट करेंगे. कितना सहज बात है. நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோம், நமக்கு ஸ்ரீமத் கிடச்சிட்ருக்கு. அதாவது
சாவி கிடைச்சிட்டு இருக்கு. பாபா சாவி போட்டுட்டே இருக்கிறார் நம்மை சதோ பிரதனாக ஆக்குவதற்காக. ஃபுல் பாபா சாவி கொடுத்துட்டாருன்னா என்ன ஆயிடுவோம்? சதோ பிரதானம் ஆயிடுவோம். முழு பாட்டை நாம் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவோம். எவ்வளோ சகஜமான விஷயமா இருக்கு நாம் புரிந்து கொள்வதற்கும் புரிய வைப்பதற்கும். பாபா சமஸ்தோ சப்கோ ஏக் ஜைसे ही देते हैं, कहाँ भी बैठो बाप को याद करना. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் புரிய வைக்கிறாரு. எங்கே அமர்ந்தாலும் பாபா நினைவு பண்ணலாம். बल सामने ब्राह्मणी ना हो तो भी तुम याद में बैठ सकते हैं. मालूम है बाबा की याद से ही हमारे विक्रम विनाश होंगे. பாபா சொல்கிறாங்க, உங்கள் முன்னாடி யாராவது சகோதரிகள் இல்லைனாலும் கூட நீங்கள் பாபா நினைவில் அமர முடியும். ஏன்னா பாபா நினைவின் மூலமாகத்தான் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய நம்ம விக்கர்மங்கள் பாவங்களை அழிக்க முடியும். உஸ் யாத்மே பைட் ஜானா சாஹி, எங்கே இருந்தாலும் சரி பாபா நினைவில் அமர்ந்துருங்க. कोई को बिठाने की दरकार नहीं, खाते पीते स्नान आदि करते बाप को याद करना. பாபா சொல்கிறாங்க, யாராவது என் முன்னாடி உட்காரணும் அப்போ தான் எனக்கு பாபா நினைவு வரும், இல்லை யாராவது பாபா நினைவு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சாப்பிட்டாலும் பருகினாலும் ஸ்நானம் பண்ணாலும் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டேயும் பாபா நினைக்க முடியும். हरे को अपने को ही मदद करनी है, ईश्वर ने तो मत दी है, ऐसे ऐसे करो तुम्हारे देवी बुद्धि बन जाएगी. பாபா சொல்கிறாங்க, நான் பாபாவை நினைக்கிறதுக்கு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு யாராவது திருஷ்டி கொடுக்கணும், எனக்கு யாராவது கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பாபா சொல்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுக்கே உதவி பண்ணிக்கோங்க. பாபா இப்படி இப்படி நினைக்கணும்னு வழி சொல்லி கொடுத்துட்டார். இப்போ அந்த வழிப்படி நடந்து நம்மை தெய்வீகமான புத்தியுடையவராக आकी கொள்ள வேண்டும். मम्मा बाबा भी सर्विस करते आए हैं, अच्छे अच्छे बच्चे भी हैं, बल नौकरी भी हैं, उनको कहा जाता है हक बे पर भी छुट्टी लेकर जाएं, सर्विस करो खर्चा नहीं. जो बाबा के दिल पर है सो उताताओ से तख्त पर बैठते हैं, नंबरवार पुरुषार्थ अनुसार. பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே செக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். மம்மா பாபா கூட சேவா எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய சேவா பண்ணுறாங்க. பாபா சில குழந்தைங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஹாஃப் வேலை சுட்டி எடுத்து லீவ் எடுத்துக்குங்க, பாதி நாள் வேலை பாருங்க, பாதி நாள் பெர்மிஷன் போட்டு கூட சேவா பண்ண முடியும். ஒன்றும் தவறே கிடையாது. யார் இப்போ பாபாவனுடைய உள்ளத்தில் வர்றாங்களோ அவங்க தான் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர முடியும். பாபாஸ்ரா நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாகத்தான் அது கூட இருக்கிறது. ऐसे ही विजयी माला में आ जाते हैं, अर्पण भी होते हैं, सर्विस भी करते हैं. कोई बल अर्पण नहीं होते, सर्विस नहीं करते तो पद कम हो जाएगा. பாபா சொல்கிறாங்க, அப்படிதான் வெற்றி மாலையில் கூட வர முடியும். பாபாவனுடைய உள்ளத்தில் இருந்தால் தான் எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்திலே வர முடியும், வெற்றி மணி மாலையிலையும் வர முடியும். எல்லாமே நம்பர்வார் தான். சில குழந்தைகள் பாபாவுடைய சேவைக்காக அர்ப்பணம் ஆகிடுறாங்க, சேவையும் செய்கிறாங்க. சில குழந்தைங்க அர்ப்பணமாகறாங்க ஆனால் சேவா பண்ணுறதில்ல அப்படின்னாலும் கூட பதவி குறைஞ்சு போயிடும். பாபாஸ்ரா ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கிறது, ஸ்ரீமத்தின் மூலமாக தான் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கிறது. सत्य में देह अभिमान का नाम ही नहीं होगा, वहाँ तुम्हारी प्रारब्ध है. சத்தியுகத்தில் தேக அபிமானம் என்ற பெயர் கூட இருக்காது. அங்கே முழுக்க முழுக்க நம்ம பிராப்தி தான் அனுபவிப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கடுமையான வியாதி நோய் எது? தேக அபிமானம். தேக அபிமான் வந்தாலே எல்லா விகாரங்களும் வந்துவிடும். அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். बाबा ने जो ज्ञान रतन दिए हैं वही झुकने हैं, पत्थर नहीं. देह अभिमान की कड़ी बीमारी से स्वयं को बचाना है. முதல் பாயிண்ட், பாபா ஞான ரத்தினங்கள் கொடுத்திருக்கின்றார், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், கற்களை எடுக்கக்கூடாது. தேக அபிமானத்தினுடைய கடுமையான நோயிலிருந்து தன்னை தானே காப்பாற்றி கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், अपनी बैटरी को फुल चार्ज करने के लिए पावर हाउस बाप से योग लगाना है. தன்னுடைய பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்வதற்காக பவர் ஹவுஸ் பாபாவிடம் கனெக்ஷனை வைக்க வேண்டும், யோகத்தை வைக்க வேண்டும். ஆத்மா அபிமானி रहने का पुरुषार्थ करना है, निर्भय रहना है. ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும், பயமற்றவராக இருக்க வேண்டும். வரதானம்,
दाता बन की भावना द्वारा इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करने वाले திருப்த ஆத்மா பவ. வரதானம்: வள்ளல் என்ற பாவனை மூலமாக ஆசையை வென்ற ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். सदा एक लक्ष्य हो कि हमें दादा का बच्चा बन सर्व आत्माओं को देना है. दादापन की भावना रखने से संपन्न आत्मा हो जाएंगे और जो संपन्न होंगे वो सदा तृप्त होंगे. பாபா சதா ஒரு லட்சியம் வைங்க, நான் வள்ளலுடைய குழந்தையாக ஆகி எல்லா ஆத்மாக்களுக்கும் கொடுக்கணும். வள்ளல்ங்கிற பாவனை வைத்தாலே சம்பன்னமான ஆத்மாவாக ஆகிடுவோம். யார் சம்பன்னமாக இருப்பாங்க அவங்க சதா திருப்தியாக இருப்பாங்க. மே தேனே வாலா தாத்தா கா பச்சா ஹூம், देना ही लेना है. यही भावना सदा निर्विघ्न इच्छा मात्रम अविद्या की स्थिति की अनुभव कराती है. நான் கொடுக்கக்கூடிய வள்ளலினுடைய குழந்தையாக இருக்கின்றேன். கொடுப்பதுதான் அடைவது. சதா இந்த ஒரு பாவனை இருக்கணும். சதா நிர்விக்னமாக ஆசை வென்ற ஆத்மா என்ற ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும். இது எப்போ நான் கொடுக்க வேண்டும், கொடுப்பதில் தான் அடையணும்னு இருக்கிறது. இந்த ஒரு ஸ்திதி பாவனை இருந்தாலே நிர்விக்னமாக ஆசை வென்ற ஸ்திதி நம்ம அனுபவம் பண்ண முடியும். சதா ஒரு லட்சியத்தின் பக்கமாக நம்முடைய பார்வை இருக்கணும். அந்த லட்சியம்தான் பாயிண்ட், பிந்து. எந்த விஷயங்களையும் விஸ்தாரமாக பார்த்தாலும் பார்க்காம இருந்துருங்க, விஸ்தாரமாக கேட்டாலும் கூட கேட்காம இருந்துருங்க. ஏன்னா நம்முடைய லட்சியம் எது? பாயிண்ட். இப்படி அம்பு எய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே போல் நம்முடைய லட்சியம் பாயிண்ட், பிந்து, புள்ளி வைக்கணும். ஸ்லோகன்: புத்தி व स्थिति यदि कमजोर है तो उसका कारण व्यर्थ संकल्प. ஸ்லோகன்: புத்தி அல்லது ஸ்திதி ஒருவேளை பலகீனமாக இருக்கிறதுனா அதற்கு காரணமே வீணான எண்ணங்கள் தான். இன்றைய நாளிற்கான பாபாவினுடைய அபேக்த தூண்டுதல்: சம்பன்ன மற்றும் கர்மாத்தீத் ஆகுவதற்கான ஈடுபாட்டை அதிகப்படுத்தணும். कर्मातीत बनने के लिए कर्मों के हिसाब किताब से मुक्त बनो. सेवा में भी सेवा के बंधन में बंधने वाले सेवादारी नहीं. बंधन मुक्त बन सेवा करो. हत्या की रायल इच्छाओं से मुक्त बनो. பாபாஸ்ராங் கர்மாத்தீத் ஆகுவதற்காக கர்மங்களினுடைய கணக்கு வழக்குகளிலிருந்து விடுபடுங்க. சேவா பண்ணாலும் கூட சேவையினுடைய பந்தனத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சேவாதாரி கிடையாது. பந்தன் முக்தாகி சேவா பண்ணுங்க. எல்லைக்குட்பட்ட ராயல் ஆசைகள்லேருந்து விடுபடுங்க. இப்படி தேகத்தினுடைய பந்தனம், தேக சம்பந்தத்தினுடைய பந்தனம். அதே போல தான் சேவையில் கூட சுயநலம் இருக்குதுன்னா அதுவும் கூட பந்தனம் தான். அது கர்மாத்தீத் ஆகிறதுக்கு நமக்கு தடையாக ஆகிடும். ஸோ கர்மாத்தீத் ஆகணும் என்றாலே அர்த்தம் ராயலான கணக்கு வழக்குகள்லேருந்தும் விடுபட்டு இருக்கணும். ஓம் சாந்தி.